அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தமிழுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதே சிலபஸ் தான் வந்து குரூப் 2 2ஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இதே மாற்றங்கள் தான் இருக்குது. இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் ஆகட்டும் அல்லது நம்ம ஸ்டூடெண்ட் ஆகட்டும் எல்லாருமே வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறீங்க. யூடியூபோட கமெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி போடுங்கன்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து +1 +2 படிக்கணுமா, ஓல்டு புக் படிக்கணுமா, சிறப்பு தமிழ் படிக்கணுமா, எந்த புக்கு மட்டும் படித்தா போதும், இப்போ 6 to 10th வரைக்கும் படித்தா பாஸ் பண்ணிடலாமா சார், ஸ்கோர் பண்ணிடலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஸோ சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதா இதை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறை பார்த்துட்டு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனில் ஆல் பட்டன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லை, இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸோட ஒரு புது யூடியூப் சேனல், மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஜிகே பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா சார் 9 யூனிட் கொடுத்துருக்காங்க, இப்போ 6 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லைன்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாபிக் எதுவும் புதுசாக சேர்த்தவும் கிடையாது, மெர்ஜ் பண்ணவும் கிடையாது, அதாவது ரிமூவ் பண்ணவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, ரைட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் ஒன்றா தான் வந்து சேர்த்து போட்டிருக்காங்க, ரைட்டா. ஆனால் எதுவும் ரிமூவ் பண்ண கிடையாது, ரைட்டா. அதே மாதிரி யூனிட் 9ம் ப்ளஸ் எக்கனாமிக்ஸும் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்போ 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணதுனால நமக்கு வந்து மொத்தம் 9 யூனிட் தான். அந்த 9 யூனிட்டில் ஒன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அப்போ மீதிக்கிறது 8 யூனிட்டு. இந்த 8 யூனிட்டை இவங்க 6 யூனிட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி சேர்த்துட்டாங்க, யூனிட் 9ம் எக்கனாமிக்ஸும் சேர்த்துட்டாங்க. மற்றபடிக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த கரண்ட் அஃபேர்ஸை கட் பண்ணிட்டாங்களா, படிக்க தேவையில்லையா அப்படின்னா கிடையாது. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து சயின்ஸில், பாலிட்டியில், ஜாகிரபியில், எக்கனாமிக்ஸில், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸை நம்ம படிக்கணும், அதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது, ரைட்டா. ஸோ அதனால் ஜிகேல எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. மற்றபடிக்கு யூனிட்டை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸோட டாபிக். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, இருக்காது. ஓகேங்களா? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைகளை கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள் இருக்குது. புவியிலையுமே பார்த்தீங்கன்னா புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள் இருக்குது, அதுவும் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்டாங்க, சார் தென்னிந்திய வரலாறு மட்டும் படித்தா போதுமா சார், அப்புறம் தேசிய மறுமலர்ச்சின்னு சொல்லி ஐஎன்எம் மட்டும் தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிடையாது. ஹிஸ்ட்ரியில் இந்த டாப்பிக்கும் வரும் பாருங்கள். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காது இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்த டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோட டாபிக் தான். அது ஐஎன்எம்முக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபட்டுக்கு ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அப்படியே தான் இருக்குது, ரைட்டா. பாலிட்டிலுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகள், நடப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸும் யூனிட் 9 மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிட்டை கொடுத்துருக்காங்க, 5 யூனிட்டாக 20 கொஸ்டின் வந்து கேட்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் நலன் சார் அரசு திட்டங்கள், அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். பட் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லியிருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டோட அரசு திட்டங்கள் வந்து கேட்பாங்க, அதிகமுறையாக கேட்பாங்க. தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூ, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்காங்க. இதுலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேன்சல் பண்ணலை, இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மெர்ஜ் பண்ணியிருக்காங்க 2 யூனிட்டை. ஓகேவா? சரி, இப்போ ஜிகேல பெரிய உங்களுக்கு டவுட் இருக்காது. ஜிகே வந்து வழக்கம்போல நீங்கள் படிச்சிருக்கிறது இப்போ தொடர்ச்சியாக படிக்கலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா தமிழ் தான், ரைட்டா. ஸோ தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களே சார், யூனிட் 10ல் எந்த ஒரு சேஞ்ச் இல்லை, அப்படியே கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யூனிட் 8க்கு 20 கொஸ்டின் போட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸுக்கும் யூனிட் 9க்கும் 20 கொஸ்டின் போட்டிருக்காங்க, இந்திய பாலிட்டிக்கு வந்து 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கு 5, சயின்ஸ்க்கு 5. அப்போ வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய யூனிட் வந்து அதிகபட்சமாக யூனிட் 8க்கு 20 இருக்குது, எக்கனாமிக்ஸுக்கும் யூனிட் 9க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும். பாலிட்டிக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். பாலிட்டிக்குமே 15 கொஸ்டின் போட்டிருக்காங்க, ரைட்டா. அப்போ ஐஎன்எம் ஹிஸ்ட்ரிக்கு எவ்வளோ சார்னா அதுக்குமே 10 கொஸ்டின் போட்டிருக்காங்க. அதில் பாதிக்கு பாதி வந்துடுது, 10 கொஸ்டின் வந்துடுது. இப்போ ரொம்ப வந்து சிம்பிளாகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப 5 கொஸ்டின் தான் போட்டிருக்கான், கம்மியாக. அப்போ சயின்ஸுக்கு 6 to 10 முக்கியமான பாடங்கள், சிலபஸ் ரிலேட்டட் பாடங்கள் மட்டும் படித்தா கூட போதும். இந்த 5க்கு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் அடிச்சுக்கலாம். முழுமையாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் +1 +2 படித்தாலும், பெருசாக படித்தாலும், அவுட்ரு புக்கு ஏதாவது அவுட் சோர்ஸ் வாங்கி படித்தாலுமே 5க்கு 5 எடுக்க முடியுமான்றது டவுட்டு தான். ஸோ 5க்கு 4 3 எடுத்தாலே பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ 6 to 10 சிலபஸ் டாபிக் படித்தாலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஜாகிரபி 5 தான் போட்டிருக்கான். 10th ஜாகிரபி படித்தாலே நீங்கள் 4 கொஸ்டின் போட்டலாம். ஒரே ஒரு கொஸ்டின் வரும், எக்ஸ்ட்ரா வரலாம். அந்த ஒரு கொஸ்டின் வந்து 7th 6th வரும், அவ்வளோதான். வழியா அந்த நீங்கள் 7th சிலபஸ் டாபிக் மட்டும் நீங்கள் ஜாகிரபி படித்தா கூட ஓரளவுக்கு படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? மற்றபட்டுக்கு நீங்கள் ஜிகேக்கு இந்த வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இப்போ இந்த புது சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா 6வது யூனிட்டு,
5வது யூனிட்டு, அதுக்கப்புறம் பாலிட்டி இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஹிஸ்ட்ரி நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மற்றபட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? மேக்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. பட் ஆனால் ரீசனிங்கில் நாங்கள் 10 கொஷின் கேட்போங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனிங் வந்து இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது இந்த எக்ஸாமுக்கு மட்டுமல்ல, குரூப் 2A மெயின் எக்ஸாமுக்கு ரீசனிங் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ ரீசனிங் நல்லா படிச்சிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இல்லை குரூப் 4 மட்டும் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 கொஷின் வரதுனால இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸில் எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. இப்போ பிரச்சனையே தமிழ் தான். தமிழுக்கு 100 கொஷின், அது ஒரு பிரச்சனை கிடையாது. இலக்கணத்தில் 25 கொஷின் போட்டிருக்கான். இப்போ இலக்கணத்தில் நிறைய டாபிக் இருந்தது. இப்போ என்னென்னா அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இலக்கணன்றது ஓகே ரைட்டா. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பில் இணைக்குதல், குறில் நெடில் வேறுபாடு, லகர வித்தியாசம், இந்த மாதிரியான வித்தியாசங்களாக இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம படிக்கலாம். வேர் சொல் அறிதல், இந்த மாதிரி தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது இலக்கண பகுதி. கண்டிப்பாக இந்த இலக்கண பகுதி வந்து நீங்கள் 6 to 10 படிக்கணும். ஸோ 6 to 10 மட்டும் இலக்கண பகுதி படித்தா போதுமானா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லகராதி, இந்த சொல்லகராதி போட்டிருக்காங்க. எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, அது குறிப்பாக இந்த கலைச்சொற்கள், எளிய மொழிபெயர்ப்புலாம் பார்த்தீங்கன்னா +1 +2லுமே இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் 6 to 12 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இலக்கியத்துக்கும் தமிழனுக்கும் தமிழ் தோண்டுக்கு படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதிக்காக இந்த கலைச்சொற்கள், எளிய மொழிபெயர்ப்பில் இந்த எளிய மொழிபெயர்ப்புலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பகுதிக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 to 12 வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியதாக தான் இருக்கும். ரைட்டா? நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, தமிழில் என்னால் படிக்க முடியாது, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தரவாக 6 to 10 படிச்சுக்கோங்க. 6 to 10 படிச்சுக்கோங்க. இலக்கண பகுதிக்கு மட்டும் +1 +2 படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ கொஞ்சமாக தான் இருக்கும் இலக்கண பகுதி. நம்ம தேவையான இந்த சிலபஸை படித்து பாருங்கள். இதுக்கு ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும், உரைநடைக்கு பின்னாடியும், இயலுங்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண பகுதி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா நிறைய கண்டென்ட் இருக்கும். அதை மட்டுமாவது நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட்டா? சரி. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இருக்காங்க இல்லையா, இதில் 15 கேள்வி கேட்க போகிறாங்களாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கொஷின் கொஷின்லேயே அந்த ஆன்சர் இருக்கும். அந்த பேராகிராஃப்லேயே அந்த ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கீழே அந்த 15 கேள்வி கேட்பாங்க. அதுலேருந்து நம்ம ஈஸியாக லட்டு மாதிரி மார்க் எடுத்துடலாம். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பேசிக்காக உங்களை தமிழ் வந்து படித்தா நான் புரிஞ்சுக்கும் சார். ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்தா ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா உங்களால் இந்த 15 கொஷின் ஈஸியாக எடுக்க முடியும். இதை போய்ட்டு நீங்கள் புக்கில் போய் எங்கே இருக்குதுலாம் தேட வேண்டாம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து தான் கேள்வியை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். அதுக்கான 4 ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம விடையை கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஸ்கூல் புக்கில் நீங்கள் தேட வேண்டாம். ஓரளவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? மற்றபட்டுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு, கலைச்சொற்கள், எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எழுதும் திறன் பாருங்கள், இதுவும் இலக்கண பகுதி தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை, பன்மை, பிழையை நீக்குதல், மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை, அக்ரிணன் என்ன, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் 6 to 10 நல்லா படிச்சிங்கன்னா போதும். ரைட்டா? 6 to 10 இதில் விஷயம் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த விஷயங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இயலுக்கு பின்னாடி ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை படித்தாலே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா? இப்போ பிரச்சனைனா இலக்கண பகுதி நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே உங்களால் வந்து நிறைய ஸ்கோர் பண்ண. ஜஸ்ட் வந்து 15 கொஷின் தான் உங்களுக்கு இது இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 85 கொஷின் இலக்கண பகுதியாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இலக்கண பகுதியை மட்டும் படிங்க. இலக்கணம்னா வெறும் கிராமர் மட்டும் இல்லை, அந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அந்த செயலுக்கு வந்து அறிஞ்சு பொருட்கள், அதுக்கான மீனிங்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயமும் நீங்கள் படிக்கணும். வெறும் இலக்கணம்னா இலக்கணம் மட்டும் படிக்கிறது இல்லை. அந்த செய்யுள், உரைநடை, துணைப்பாடத்துக்கு கீழேயும் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் துணைப்பாடத்துக்கு அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்காது. செய்யுளுக்கு பின்னாடியும் உரைநடைக்கு பின்னாடியும் இருக்கும். சில உரைநடை பகுதிகளுமே இலக்கண பகுதிக்கு தேவையான பகுதிகளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும். ரைட்டா? அதை நீங்கள் புக்கில் படிக்கும் போதே தெரியும் இது நமக்கு வந்து சிலபஸுக்கு தேவைப்படுதுன்னு. அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நிச்சயமாக 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சுக்கோங்க இலக்கண பகுதிகளாம். ஓகேவா? சரி. இப்போ இலக்கியம், தமிழர்களும் தமிழ் தொண்டம் மொத்தம் 15 கேள்வி கேட்க போகிறாங்க. ரைட்டா? இந்த 15 கேள்வி சாலிடாக உங்களால் வந்து 12 கேள்வி 13 கேள்வி போட முடியும். அது 6 to 10 படித்தாலே முடியும். இந்த சிலபஸில் இருக்கிற டாபிக் படித்தாலே முடியும். ரைட்டா? இல்லை நான் 15க்கு 15 போட்டே ஆகணும், ஒரு கொஷின் கூட எனக்கு மிஸ் ஆகக்கூடாது, நான் 15க்கு தமிழில் 100க்கு 100 தான் எடுப்பேன், 99 வந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் இப்போ போஸ்டிங் வாங்கி ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக இதில் சிலபஸ் தாண்டி, அதாவது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத தாண்டி 6 to 10 செய்யுள், உரைநடை கண்டிப்பாக நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அகநானூறு இல்லை, புறநானூறு இல்லை, குறிப்பாக பாரதியாரே இல்லைப்பா, பாவேந்தர் தான் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள்,
பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவோம். பாவேந்தர் போட்டால் பாரதிதாசன். அப்போ பாரதிதாசனை படித்தா பாரதியார் படிக்க வேண்டியது இல்லையா? அப்போ பாரதியார் கேள்வி கேட்க மாட்டாங்களா? சிலபஸில் இல்லையான்னு விட்டுற முடியுமா? 6 to 10க்குள்ளே பாரதியார் இருந்தால் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அப்போ இலக்கியம் உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் 6 to 10 நீங்கள் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஏன்னா புது சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி இந்த சிலபஸ் பேஸ்டாக கேட்பாங்களா இல்லை 6 to 10 கேட்பாங்களான்றது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இமேஜினன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 6 to 10 அப்படின்றது இவங்க பாருங்கள், அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு போட்டான். இது எதுக்குன்னா 6 to 10 இருக்கக்கூடிய பாடங்களை பேஸ் பண்ணி நாங்கள் கேட்போம். செய்யுளுக்கும் இந்த தமிழ் தொண்டுக்கும் கேட்போம்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயமும் கேட்கலாம், இதில் இல்லாத விஷயங்களும் சிலதை கேட்கலாம். அதாவது பாரதியார் உங்களுக்கு புரியுறதுக்காக பாரதியார்ன்றேன், அதுக்காக பாரதியார் மட்டும் நினச்சிக்காதீங்க. சில பகுதிகள் இம்பார்ட்டண்டான சில தமிழ் நூல்களவே இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சிலப்பதிகார மணிமேகலை இருக்குதானே எனக்கு தெரியல. சிலப்பதிகார மணிமேகலையே காணும். அப்போ சிலப்பதிகார மணிமேகலை கேட்க மாட்டாங்களா? ஒரு கேள்வி வருதில்ல? அப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா 6 to 10க்குள்ளே இருக்குல்ல, அப்படி தான் கணக்கு. ரைட்டா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. மற்றப்பட்டுக்கு இந்த சிலபஸை வந்து வேர் டு ஸ்டடி, இதுக்கு வந்து வேர் டு ஸ்டடி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் ரெடி பண்ணிவிட்டுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தான் 6 to படிக்கிறீங்க, இல்லை +1 +2 படிக்கிறீங்க, சிறப்பு தமிழ் படிக்கிறீங்க, இல்லை ஏதோ படிக்கிறீங்க, ஆனால் சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ என்ன கொடுத்துருக்காங்களோ அது எந்த புக்கில் இருந்தாலும் படிச்சிருங்க. ஓகேங்களா? அதுக்கான ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 6 to 10 கண்ணை மூடிட்டு படிங்க. அதுக்கப்புறம் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கப்புறம் சிலபஸில் வரக்கூடிய டாபிக் எங்கே கவர் ஆனாலும் படிச்சிருங்க. ஓகேங்களா? நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, சில பகுதிகள் எனக்கு வந்து புது புக்லேயே இல்லை, ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகுது. சிலது சிறப்பு தமிழில் தான் கவர் ஆகுது. சிலது ஸ்கூல் புக்கிலே இல்லாமல் இருக்குது. அப்படி என்ன பண்ண முடியும்? இப்போ சிலபஸில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருந்தால் தான் நான் படிப்பேன், ஸ்கூல் புக் இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லை, படிச்சு தான் ஆகணும். அதனால் பார்த்துக்கோங்க. ஆனால் திருக்குறள் பகுதியை பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ணிட்டேன். 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 20 அதிகாரங்களுமே 6 to 10 புதிய பாட புத்தகம் லோயர் கிளாஸில் மட்டும்தான் இருக்குது. +1 +2 திருக்குறள் தேவையே கிடையாது. 6 to 10 படித்தாலே உங்களுக்கு போதும். இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு வரும்போது, இந்த இலக்கியம் வரும்போது மட்டும்தான் அங்கே பிரச்சனையாகுது. இந்த இலக்கியம் வருது இல்லையா, அறநூல்கள் தொடர்பான செய்திகள் 4 அடியால் ஆரம்பித்து 4 மணிக்கடிக்கு பழமொழி நானூறு, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபலஞ்சு மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் இருக்கு இல்லையா, இதில் இந்த முதுமொழி காஞ்சி மட்டும் நீங்கள் பழைய புத்தகத்தில் படிக்கிற மாதிரி தேவைப்படுது. புது புக்கில் இருக்கிற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஸோ இது ஒன்று மட்டும் நீங்கள் பழைய புக்கில் முதுமொழி காஞ்சி மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த திரிகடுகம், இன்னா 40, ஏலாதி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது புது புக்கில் இல்லை, பழைய புக்கில் தான் இருக்குதுன்னு சொல்லி படிப்பாங்க. ரைட்டா? ஒன்று திரிகடுகம், இன்னா 40, ஏலாதியை பழைய புக்கில் படிச்சுக்கோங்க. ரைட்டா? இது மட்டும் நான் சொல்கிறது பழைய புக்குன்னா 6லேருந்து 12 வரைக்கும் எல்லாமே படிக்கணும்னு சொல்ல வரல. எங்கெல்லாம் திரிகடுகம் இருக்கோ, எங்கெல்லாம் இன்னா 40 இருக்கோ, எங்கே வந்து ஏலாதி இருக்கோ அதை மட்டும் பழைய புக்கில் படிங்க. மற்றது பழைய புக்கை நீங்கள் தொடவே வேணாம். இல்லை சார் நான் பழைய புக்கெலாம் நான் தொடக்கூட மாட்டேன், புது புக்கை தான் படிப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சிங்கன்னா நீங்கள் 12th சிறப்பு தமிழில் இந்த திரிகடுகத்தை பற்றியும் இன்னா 40 பற்றியும் ஏலாதி பற்றியும் கொடுத்துருக்கான். இதில் புது புக்கு தான் படிப்பேன்னா சிறப்பு தமிழில் இருக்குது, அதில் போய் படிச்சுக்கோங்க. ஒன்று சிறப்பு தமிழில் படிங்க, இல்லைனா ஓல்டு புக்கில் படிங்க. ஆனால் ஏதோ ஒன்றுத்தில் படிங்க, இது சிலபஸில் இருக்குது. ரைட்டா? நான் 6 to 10 புது புக்கு தான் படிப்பேன், அது சிலபஸில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படிலாம் சொல்ல வேணாம். சிலபஸில் இருந்தால் அது என்ன தேவையோ அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, மீதி தமிழ் தொன்மை சிறப்பு, அந்த தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இருக்கு இல்லையா, இது நம்ம புது புக்கிலே இருக்குது, 6 to 10 இருக்குது, அதை மட்டும் படிங்க, எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இந்த உவே சாமிநாத ஐயரில் ஆரம்பித்து நாமக்கல் கவிஞருக்கு நிறைய தமிழ் அறிஞர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, தமிழ் தொண்டாற்றிகள் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே 6 to 10 புது புக்கிலே கவர் ஆகுது. 6 to 10 புது புக்கிலே கவர் ஆகுது. ஒரு சிலது 6 to 10 இருக்குது, +1 +2 இருக்குது. ஆனால் 6 to 10 எல்லாமே கவர் ஆகிடுது, நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஆனால் ஒருத்தர் மட்டும் என் கண்ணுக்கு கிடைக்கல. அது யாருன்னா அந்த சி லக்குவனார்னு இருக்கு இல்லையா, இலக்குவனார்னு போட்டிருக்காங்க இல்லையா, இவர் மட்டும் புது புக்லேயும் எனக்கு கிடைக்கல, பழைய புக்குலையும் கிடைக்கல, +1 +2 கிடைக்கல, சிறப்பு தமிழையும் கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் இது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, யூடியூப்லேயும் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நம்ம நோட்ஸில் கூட வச்சுருக்குறோம். பட் இது வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி ஒன்று நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இவரை மட்டும் தேடி பிடிச்சி படிங்க. இல்லை ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நானும் சில பேர்கிட்ட கேட்டேன், எனக்கும் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் இவரை பற்றி
அது உரைநடையாக இருக்கலாம், துணைப்பாடமாக இருக்கலாம், செய்யுளாக இருக்கலாம், இல்லை வந்து சான்றோர் சித்திரம்னு சொல்லி அங்கங்கே சில இப்போ ஜிபோப்பை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா சான்றோர் சித்திரம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தனியாக சின்னதாக கொஞ்சமாக கொடுப்பாங்க. அது உரைநடையும் இல்லை, துணைப்பாடம் இல்லை, அது சான்றோரை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சில கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே. ஏதாவது ஒரு இடத்துல பள்ளி பாடப்புத்தகத்தில் இவரை பற்றி இருந்துச்சுன்னா அது கமெண்ட்ஸில் இந்த வகுப்பு இந்த இயரில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேட்டர் ஸ்டடி போடும்போது நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? மற்றப்பட்டுக்கு ஸோ இது எல்லாமே வந்து பள்ளி பாட புத்தகங்கள் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் போக தேவையில்ல. திருக்குறள் 6 to 10 கவர் ஆகுது. தமிழறிஞர்களும் தமிழ் தூண்டும் 6 to 10 கவர் ஆகுது. இந்த இலக்கியம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அறநூல்கள், அந்த அறநூல்கள் மட்டும் சில நூல்கள் வந்து பழைய புக்கில் கவர் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புக்கில் இல்லாமல் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ திரும்ப ஒரு கேள்வி வரீங்க, சார் புது புக்கு மட்டும் படித்தா போதுமா, பழைய புக்கு மட்டும் படித்தா போதுமா, 6 to 10 படித்தா போதுமா, +1 படிக்கணுமா வேண்டாமா, சிறப்பு தமிழ் படிக்கணுமா வேண்டாமான்னு திருப்பி அதையே கேட்காதீங்க. ரைட்டா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இலக்கண பகுதிக்காக கடைசியாக சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. ரைட்டா? இதான் முடிவுறேன்னு வச்சுக்கோங்களேன். இலக்கண பகுதிக்காக நீங்கள் முழுமையாக ஸ்கோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக 6 to 12 வரைக்கும் நீங்கள் படிக்கணும் இலக்கண பகுதிக்காக. ரைட்டா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு தமிழ் படிக்கணுமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சிறப்பு தமிழ் +2 சிறப்பு தமிழ் கொஞ்சம் தேவைப்படுது. +1 சிறப்பு தமிழ் சில கலைச்சொற்கள் தேவைப்படும். ரைட்டா? அதை வந்து நீங்கள் பார்த்து சிலபஸுக்கு தேவையான பகுதிகளை மட்டும் சிறப்பு தமிழ் படிங்க. மற்றபட்டுக்கு சிறப்பு தமிழ் படிக்கணும்னு கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அந்த சிறப்பு தமிழ் கேள்விகள் வரலாம், வராமலே போகலாம். கம்பல்சரி வரும்னு சொல்ல முடியாது. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேட்டாங்கன்னா மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சிறப்பு தமிழை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? மற்றப்பட்டுக்கு ஒன்றும் கிடையாது. மற்றப்பட்டுக்கு இவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை முழுமையாக கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவான். இதில் கண்டிப்பாக 15க்கு எல்லாருமே 15, 12, 13 கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இந்த யூனிட் 7 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கான வேட்டர் ஸ்டடி வந்து நான் விரைவில் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் பார்த்தாலும், எத்தனை அகாடமியில் போய் கேட்டாலும் இந்த தமிழை வந்து அவங்க தெளிவாக வந்து 6 to 10 மட்டும் படிங்க, புது புக்கு மட்டும் படிங்க, பாஸ் பண்ணிடுன்னு சொல்ல மாட்டாங்க. +1 +2 படின்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அது இலக்கண பகுதிக்கு தேவைப்படுது. சிறப்பு தமிழ் வந்து படிக்கலாம், படிக்க வேண்டாம்னு சொல்லலாம். ஓகேவா? அது வந்து படித்தாகணும்னு கம்பல்சரி கிடையாது. அந்த சிலபஸ் டாபிக் மட்டும் அதில் இருக்குது, அவ்வளோதான். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இலக்கண இலக்கியத்துக்காக, அதாவது அந்த செய்யுள் உரைநடை பகுதிக்காக இதுக்கு முன்னாடி நம்ம மக்குன்னு படிச்சிருந்தோம். இப்போ அது தேவையே கிடையாது. ரைட்டா? ஒரே ஒரு பாடம் மட்டும் அந்த முதுமொழிக்கு 5 அது ஒன்று மட்டும் தான் அதில் தேவைப்படுது. அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. மீதிலாம் பழைய புக்கை இனிமேல் தூக்கி போட்டுருங்க, தேவையில்லை. நம்ம புது புக்கை படித்தா போதும். முடிஞ்சால் புது புக்கையும் நம்ம +1 +2 சிறப்பு தமிழில் முடிச்சு கூட படித்து போடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் இப்போ விஷயம். மற்றப்பட்டுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. சிலபஸை சேஞ்ச் பண்ணாலும் அவங்க எங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்தாலும் பள்ளி பாட புத்தகமே தாரக மந்திரம்னு சொல்லுவாங்க. அரசு பணிக்கு, அதுவும் குறிப்பாக குரூப் 4க்கும் போலீஸ் எக்ஸாமுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கும் பள்ளி பாட புத்தகம் தான் தாரக மந்திரம். இதில் இருந்து தான் கேள்விகள் வரும். ஸ்கூல் புக்கை தாண்டி பெருசாக ஒன்றும் இங்கேயும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. இதை நல்லா படிங்க. அதுவும் குறிப்பாக 6 to 10 பேசிக் அடிப்படை அங்கே தான். அதன் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.